ஓகே, படம் சூப்பராக இருக்குது. கதை திரைக்கதை இசை நல்லா இசையமைச்சிருக்க தனுஷ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ராய் இந்த படம் பார்த்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதை வந்து ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை பையன் 2 அண்ணன் தம்பிகளை வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. அப்போ அந்த தங்கச்சிகளை எப்படி கண்டு வந்து தன்னோட உழைப்பால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து 2 தம்பிங்களையும் தங்கச்சிகளையும் காப்பாற்றி இந்த கஷ்டத்தை உணர்த்து அந்த கஷ்டத்தை தெரியாமையே வளர்த்து புரியுதுங்களா. சரி, நம்ம தான் கத்தி குத்து வாங்கிட்டோம், நம்ம அண்ணன் தம்பியாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன். ஆனால் அதற்கான தெளிவு நடக்கலை. ராயன் என்ன, அது ஒரு காத்தவராயன், உயிரை காத்தவன். அந்த உயிரை காத்தவன் தான் காத்தவராயன். அதை காற்றை கட் பண்ணிட்டு ராயன் அப்படின்னு தான் இது. எல்லாம் நல்லா இருக்குது சார். தனுஷ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கை குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. அவர் ஃபேமிலி பார்க்குறேன் சார், சூப்பராக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டேவே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். இப்போ திருப்பியும் செகண்ட் டைம் பார்க்குறேன். எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் எஸ்ஜே சூர்யாலாம் செம்மையாக பண்ணிட்டாங்க. தனுஷ் வேறு லெவல். எப்போவுமே தனுஷ் செம்மையாக பண்ணுவாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். செம்மையாக. நான் ஃபுல் ஃபயர். நான் பயங்கரமாக இருக்கு. நான் படம் ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் படம். நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் தனுஷ் படம்ன்ட்டு. மாசு, செம்ம மாசு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஃபன்னாக போச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபயர்ண்ணா, பயங்கரமாக இருக்குது படம். நான்லாம் மிரண்டேன். இந்த பொல்லாதவன், அசுரன், வடச்சன் இதெல்லாம் தாண்டி வேறு லெவலுக்கு போயிடுச்சு படம். அவர் டைரெக்ஷனில் இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா. நாங்களாம் ஃபேன்ஸுன்றனால நாங்கள் வந்துட்டோம். ஃபேமிலி தெரில எங்களுக்கு, 18 வயசு கூட ஆகல. ஆக்டிங்கண்ணா பயங்கரம்ண்ணா. ஒரு படத்துலையும் ஒரு மாதிரி பண்ணுறாருண்ணா அவர். இப்போ இந்த படத்தில் சைலண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபைனல்லாம் அந்த 10 தலை அந்த அசுரன் மாதிரி வர்றது அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் வேறு லெவல்ண்ணா. நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பிடிச்சதா படம்? பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருக்குது படம். படம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் தனுஷோட 50வது படமாக அது இந்தளவுக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக ஒன்று கொஞ்சம் எடுத்துருக்கலாம். அந்த அண்ணன் தம்பிலாம் சாவடிக்குது. அவனுங்க வந்து மன்னிப்பு கேட்டானுங்கள்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு அவனுங்களை சாவடிக்கிறது சேர்த்து வாழலாம். அதனால் அண்ணன் தம்பிகளை சாவடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ கொலைலாம் வந்து ரொம்ப ரேரு. இது வந்து சமூகத்தை சீரழிக்கிற மாதிரி தான் இருக்குது. போலீஸு வந்து இவங்க 2 பேரையும் மூட்டி விட்டு அவங்க கேம் ஆடுறது இதுதான் நடக்குதா உண்மையாகவே தெரியல. ஆனால் நடக்கலாம். போலீஸு வந்து 2 ரவுடிஸும் மோட விட்டு வந்து அவங்க பண்ணுறது நடக்குது. ஆனால் இவ்வளோ கொலைலாம் நடக்கும்போது மக்கள் சும்மா பார்த்துன்னு இருப்பாங்களா? சும்மா படம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சும்மா ஒரு வீக்கெண்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம். இதை வந்து ஃப்யூச்சராக எடுத்துகிட்டு எல்லாம் எதுவும் பண்ணவே முடியாது. இது ரியல் லைஃபுக்கு ஒத்துப்பட்டும் வராது. ஆக்டிங் வைஸ் எல்லாம் நல்லா பண்ணி ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்குது. ஆனால் இது 50வது படம்னு அவங்க போடும்போது தான் ஸ்க்ரீனில் எனக்கு தெரியுது. தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த புதுப்பேட்டை படமா அது காதல் கொண்டேன் படம் இதெல்லாம் வந்து வரும்போது இந்த 50வது படம் போது அந்த ஒரு வெள்ளி விழாவாது அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் அந்த கதை அவர் லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். திரைக்கு கதை எழுத்து எழுக்குமா அவரேவா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, செல்வராகவனோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தசரா கேரக்டர் நல்லா இருக்கும், எமோஷனலாக கனெக்ட் ஆகலாம். யார் தசரா? தங்கச்சி தசரா கேரக்டர் நான் நினச்சேன் அவர் ரேப் பண்ணாலே சரி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவராண்டு இருந்தாலும் வந்து இவராண்டு அவங்க ஆல்ரெடி அப்படி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கருப்பான ஆளாக கொஞ்சம் ரவுடிசம் மாதிரி இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் அவங்க அவரையும் ஒரு காலை வெட்டி சாவடிச்சு எப்படியோ வந்தது, அவ்வளோதான். பார்க்கலாம் ஒன் டைம் ஃபேமிலி. ஓகே, எல்லாரும் பார்க்கலாம்.